வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சோஷியல் சயின்ஸுக்கான பப்ளிக் எக்ஸாமினேஷன் அரசு பொதுத் தேர்வு என்பது நடத்தப்பட இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வந்து எப்படி இருக்கும், ஆன்சர் ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் இப்போ நடைபெற இருக்கக்கூடிய அரசு பொதுத் தேர்வு எழுத இருக்கீங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, மிட் டேர்மில் எழுதும்போது சாதாரண வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்ரூல்டு ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஆனால் பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து அப்படி கிடையாது. உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரொடெக்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் ஸ்கிரிப்ட் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில் இருக்கும். அதுக்கப்புறம் அரசு தேர்வுகள் துறைன்னு போட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பண்டில் நேம் மென்ஷன் பண்ணுவாங்க, உங்களுடைய மார்க், டோட்டல் மார்க்கு, ஸ்கிரிப்ட் நம்பரு, பேக்கெட் நம்பரு, கேம்ப் நம்பரு இதெல்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதும்போது இந்த மார்க் எவல்யூஷன் பேஜில் வந்து எதுவுமே வந்து டிக் பண்ணிடாதீங்க, எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் எழுதிடாதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் வரதில் சிக்கலாயிரும். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறாங்களோ அவங்க தான் இதில் வந்து எல்லாமே வந்து பண்ணுவாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் எந்த ஒரு பேஜும் கிடையாது. ஃப்ரண்ட் பேஜை நீங்கள் ஃபில்அப் பண்ணிட்டு இந்த பேஜுக்கு அப்புறம் பப்ளிக் எக்ஸாமினேஷன் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வினாவாரியாக கொஸ்டின் வைஸாக எவ்வளோ மார்க்கு, பேஜ் வைஸாக எவ்வளோ மார்க்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கொஸ்டின் வைஸாக பேஜ் வைஸாக 90 வருதுன்னா இங்கேயும் 90 மார்க் வரணும். அதான் வந்து டேலி பண்ணுறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஇ, எஸ்ஓ, சிஇயோட சிக்னேச்சர் மென்ஷன் பண்ணணும். அப்புறம் பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதும் போது என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே மேப் இருக்கும். எப்படி வந்து மேக்ஸில் கிராப் ஜாமெட்ரி ஃபஸ்ட்டு நீங்கள் போடுறீங்களோ அதே மாதிரி சோஷியலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேப் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட் மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஏதாவது இருக்கும். அதனால் எப்போவுமே மேப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபில்அப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேப்பு தான் ஒரு 4 பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பப்ளிக் எக்ஸாமினேஷனுடைய அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடலுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு மேலே எல்லாமே அன்ரூல்டு ஷீட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கு நீங்கள் எழுதக்கூடிய அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் இப்படி தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கும். ஃபஸ்ட்டு பேஜில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸு அதில் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணி சிக்னேச்சர் மட்டும்தான் பண்ணுவீங்க. ஆல் சூப்பர்வைசரோட சிக்னேச்சர் போடுவாங்க. ஸோ இதான் அப்டேட்டு. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.